ஹலோ வியூவர்ஸ், இது சாண்ட்விச் ஸ்மார்ட் அக்கௌண்ட்ஸ். நான் உங்கள் சிரஞ்சீவி. இந்த கிளாஸில் ஒரு கம்பெனியில் டெபிட் கிரெடிட் வவுச்சர்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர் ஸோ எப்படி போகிறோன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் இது எப்படி போடுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வவுச்சர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்காக ஒரு 6 வவுச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது கான்ட்ரா, பேமெண்ட், ரெசிப்ட், ஜேர்னல், சேல்ஸ், பர்ச்சேஸ். சரிங்களா? ஸோ இது 6 வவுச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் இதுக்கு ஏதாவது தனியாக வவுச்சர்ஸ் இருக்கா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு கம்பெனியில் நம்ம வவுச்சர்ஸ் போடுறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கோ சேல்ஸ் ரிட்டர்னுக்கோ தனி வவுச்சர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அக்கௌண்டிங்லேயே அப்படிதான். ஸோ அப்போ அது வந்து எதில் சார் போடுவாங்க? ஸோ நான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நான் பண்ணியிருப்பேன், சேல்ஸ் ரிட்டர்ன் எடுத்திருப்பேன் அப்படின்னா அதை நம்ம எதில் போடுறது அப்படின்னா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது எதில் போடுறோம் அப்படின்னா டெபிட் நோட்ஸில் போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது டெபிட் நோட்ஸில் போடுவாங்க. ஸோ அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt F5. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்டில் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன். நான் சேல்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கிரெடிட் நோட்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ கிரெடிட் நோட்ஸ் போட்டுக்குங்க. ஸோ அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt F6. கிளியரா? புரியுதா? ஸோ இதை வந்து மாற்றி போட்டுறாதீங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு டெபிட் நோட்ஸ் போடணும், சேல்ஸ் ரிட்டர்னுக்கு கிரெடிட் நோட்ஸ் போடணும். பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட கிரெடிட்டர்ஸ் வந்து யார் அப்படின்னா கங்கா ட்ரேடர்ஸ். அவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ Alt F5 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா டெபிட் நோட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டபுள் என்ட்ரி மோட்ல போட போறேன். ஓகேங்களா? ஸோ டபுள் என்ட்ரி மோட்க்கு என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆஸ் இன் வவுச்சர் அப்படின்னு கொடுத்துக்குங்க. சரியா? கிளியரா? ஸோ இப்போ நமக்கு டபுள் என்ட்ரி மோடு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் யாருக்கு ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னா கங்காவுக்கு ரிட்டர்ன் பண்ண போறேன். அதாவது என்னோட சப்ளையர் வந்து கங்கா, அவங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ எவ்வளவு பாருங்க, இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து கங்காவுக்கு வந்து 20,000 ரூபாய் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ நான் எவ்வளோ ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நான் ரிட்டர்ன் பண்றேன். புரியுதா? ஸோ 20,000 ரூபாய் ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நான் ரிட்டர்ன் பண்றேன். அப்போ நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டோட இப்போ ரிட்டர்ன் பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட். ஸோ மேக்ஸிமம் அப்படித்தான் வரும். சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் கொடுத்து அந்த பேலன்ஸ் அமௌண்ட்ல கழிச்சு விட்டுருங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஸோ கீழே என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான அவுட்சூஸ் தான். இதை குழப்பிடாதீங்க, ஈஸி தான். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு நம்ம டெபிட் நோட்ஸ் போடுவோம். சரியா? டெபிட்ல யாருக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ண போறோம், எவ்வளவு அமௌண்ட்டு, ஸோ அதை அகெயின்ஸ்ட்ல போட்டு கழிச்சிருங்க. சரியா? 20,000 ரூபாய் இருந்துச்சு, 10,000 ரூபாய் கழிச்சிட்டேன், ரிமைனிங் 10,000 ரூபாய் இங்கே கரண்ட் பேலன்ஸ்ல காமிக்கிறேன். ஸோ கிரெடிட்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. புரியுதா? ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் எதுவுமே வராதுமா. சரிங்களா? டெபிட் நோட்ஸ்க்கு பேமெண்ட்டோ ரிசிப்டோ எதுவுமே கிடையாது. இந்த வவுச்சர்ஸ் மட்டும்தான் போடணும். ஸோ கிளிக் பண்ணி என்ன பண்ணிட்டேன், நான் சேவ் பண்ணிட்டேன். இது புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ மறுபடியும் நான் வந்து ஒரு ரிட்டர்ன் போடுறேன். பாருங்க, அதே பார்ட்டிக்கு ரிட்டர்ன் பண்றேன், கங்கா ட்ரேடர்ஸ் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கு. இப்போ நான் ஒருவேளை என்ன பண்றேன் அப்படின்னா இதோட எக்ஸஸான அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணு வச்சுக்கோங்க. இப்போ 12.5 நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். அப்போ இதோட அதிகமாக எவ்வளோ ரிட்டர்ன் பண்றேன், 2.5 வந்து ரிட்டர்ன் பண்றேன். சரியா? அப்போ என்ட்ரு அடிங்க. ஸோ பழைய பேலன்ஸ் 10,000 ரூபாய் என்ன பண்ணுங்க, அகெயின்ஸ்ட கழிங்க. கழிச்சு வச்சா ரிமைனிங் மறுபடியும் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்ட் கேட்கும். ஏன் அப்படின்னா நான் ரிட்டர்ன் பண்ற ஃபுல் அமௌண்ட்டும் இங்கே டேலி ஆனா மட்டும்தான் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். புரியுதா? இப்போ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 2.5 எக்ஸஸா இருக்கு. அதை என்ன பண்ணுங்க, நியூல போடுங்க. நீங்க மறுபடியும் அகெயின்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்க எதுவுமே இருக்காது. ஸோ பேலன்ஸ் என்ன பண்ணுங்க, நியூ ரெஃபரன்ஸ்ல கழிச்சு விட்டுருங்க. கிளியரா? புரியுதா? ஸோ இது நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஸோ
ஸோ மெயினாக வந்து நமக்கு இந்த அகெயின்ஸ்ட் நியூ கண்டிப்பாக தெரியணுமா. ஸோ எதுக்கு அகெயின்ஸ்ட் வருது, எதுக்கு நியூ வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா இது கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு வந்து பில்லு வந்து டேலி ஆகும். புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்காண்டி தான் இந்த என்ட்ரி போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்க 2.5 வந்திருக்கான். இப்போ 2.5 அப்படிங்கிறது யார் யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொடுக்கணுமா இல்லை அவர் எனக்கு கொடுக்கணுமா? யார் கொடுக்கணும்? அவர் தான் எனக்கு தர வேண்டியிருக்கு. சரிங்களா? அப்ப அவர் எனக்கு தருவாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. ஸோ இதை இந்த 2.5 நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த பர்ச்சேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இப்போ அடுத்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அந்த 10,000 பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் அமௌண்ட் பே பண்ணுவேனா இல்லையா? அதுக்கு நான் 7.5 கொடுத்தா போதும். இந்த 2.5 வந்து அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். புரிஞ்சா? அப்படிதான் வந்து ரிட்டர்ன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை நான் சேவ் பண்ணல, அப்படியே வெளியில வந்துடுறேன். ஸோ இப்போ பர்ச்சேஸ் புரியுதா உங்களுக்கு? கிளியரா? டவுட் எதுவும் இருக்கா? சரி. ஸோ அடுத்து பாருங்க சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்னுக்கு ஆல்ட் F6 கிளிக் பண்ணுங்க. சேல்ஸ் கிரெடிட் நோட்ஸ் ஓப்பன் ஆயிரும். சேல்ஸ் ரிட்டர்னுங்கிறது டெப்டார்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுமா. சரிங்களா? ஸோ டெப்டார் யாரு அப்படின்னா தீபா சோர்ஸ் போட்டுக்குங்க. இவங்க தான் நம்மளோட டெப்டார்ஸ். இப்போ அவங்க வந்து நமக்கு 15,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்க எவ்வளவு ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா 5,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை ரிட்டர்ன் பண்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த அமௌண்ட்டோட இந்த அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஆமா தானே? ஸோ இதை என்ன பண்ணுங்க அகெயின்ஸ்ட்ல கழிங்க. புரியுதா? கழிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு ஓகே பண்ணி கிளியர் பண்ணிருங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டோ ரிசிப்டோ எதுவுமே வராது. இந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் வரும். புரியுதா? ரொம்ப ஈஸி தான்மா. டெபிட் கிரெடிட் ரொம்ப ஈஸி. ஆனால் ரொம்ப முக்கியமான வவுச்சர்ஸ் நம்ம வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் டெபிட்னு தனியாக செக்ஷனே இருக்கு. ஸோ நம்ம ப்ராப்பராக நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கரெக்டாக போட்டுக்குங்க. சரியா? இதை போட்டு அப்படி என்ன பண்ணுங்க சேவ் பண்ணிக்கங்க. கிளியரா? இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஒரு டெபிட் நோட்ஸ் போட்டிருக்கோம், ஒரு கிரெடிட் நோட்ஸ் போட்டிருக்கோம். கிளியரா? சரி. இப்போ ஒரு டவுட் வரும். சார் இந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சரியா? இப்போ நீங்க ஒரு ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து டிஸ்கவுண்ட் வாங்குறீங்க. அதாவது ஒரு சப்ளையர் இருக்கார்ல, நமக்கு சப்ளையர் யாரா இருப்பாங்க? கங்கா ட்ரேடர்ஸ். இவங்க நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் போடணும்? டெபிட் நோட்ஸ் தான் போடணும். ஒரு கிரெடிட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம், சம்திங் ஏதோ ரிசீவ் பண்ணுறோம், அதாவது ரிசீவ்டு போனஸ் ரிசீவ் பண்ணுறோம், ரிசீவ்டு கமிஷன்ஸு, ரிசீவ்டு இன்சென்டிவ் ஏதோ ஒன்று ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம எதில் போடணும்? டெபிட் நோட்ஸில் தான் போடணும். சரியா? ஸோ ஆல்ட் F6 கிளிக் பண்ணி சாரி ஆல்ட் F5 போட்டுக்குங்க. டெபிட் நோட்ஸு கங்கா ட்ரேடர்ஸ் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா? நான் 2,000 போட்ட வவுச்சர்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 10,000 ரூபாய் வந்திருக்கேன். இப்போ அவங்க எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 1,500 போனஸ் வந்து கொடுக்குறாங்க. புரியுதா? கிளிக் பண்ணுங்க, அகெயின்ஸ்ட் கொடுத்து கழிச்சிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ்டு போனஸ். புரியுதா உங்களுக்கு? கிளியரா? ஸோ நான் ரிசீவ் பண்றேன் கிரெடிட் கார்டு இருந்து. ஸோ அதே நம்ம என்ன வச்சுல போடணும்? டெபிட் நோட்ஸ்ல தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்மா. இப்போ நான் கிரெடிட் கார்டு இருந்து நான் ரிசீவ் பண்ணா தான் வந்து நான் என்ன போடணும் அப்படின்னா டெபிட் நோட்ஸ் போடணும். இல்ல சார் நான் தேர்ட் பார்ட்டி இருந்து கொடுக்குறாங்க வெறுமனே ரிசீவ்டு போனஸ் அப்படின்னா அதை ரிசிப்ட்லேயே போட்டுடலாம். புரியுதா உங்களுக்கு? குழப்பிடாதீங்கம்மா. ஸோ நம்ம கிரெடிட் கார்டு இருந்து நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா டெபிட் நோட்ஸ் போடணும். புரியுதா? நார்மலா தேர்ட் பார்ட்டி இருந்து வாங்குறோம் அப்படின்னா அதை ரிசிப்ட்ல போட்டுடலாம். நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். சரியா? நார்மலா ரிசிப்ட்லானே போடுவாங்க, ஏன் டெபிட் நோட்ல போடுறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க நார்மலா ரிசிப்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கழியாதுமா. புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் நம்ம என்ன போடுறோம்? டெபிட் நோட்ஸ்ல போடுறோம். இதுவும் முக்கியமான என்ட்ரி தான். இதே இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டெப்டாருக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு போனஸ் வந்து பே பண்றேன். புரியுதா? டெப்டாருக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு போனஸ் பே பண்றேன். அது நான் எதுல போடுவேன் அப்படின்னா ஆல்ட் F6 அதாவது கிரெடிட் நோட்ஸ்ல போடுவேன். புரிஞ்சுதா? இப்போ நீங்க யாருக்காவது பே பண்றீங்க, ஒரு டெப்டாருக்கு பே பண்றீங்க அப்படின்னா அதை கிரெடிட் நோட்ஸ்ல போடணும். பாருங்க, டிபாசிட் போட்டுக்குங்க. இப்போ எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா 10,000 ரூபாய் இருக்கா? இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப இல்லை ஒரு 500 வந்து நான் போனஸ் வந்து கொடுக்குறேன். போயிட்டேன் கொடுத்துக்குங்க. ஸோ அகெயின்ஸ்ட் கொடுத்து கழிச்சிருங்க. இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா பெய்டு போனஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ லெஜர் இல்லை அப்படின்னா ஆல்ட் C கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பெய்டு போனஸ். ஓகேவா? ஸோ பெய்டு போனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்றோமா, அப்போ அது எதில் வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல வரும். ஓகேவா? இந்த குரூப்லாம் கரெக்டாக போட்டுக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சார் 500 போட்டிருக்கோம், 500க்கு ஒரு என்ட்ரியா சார், அதுக்கு ஒரு வவுச்சர்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் நீங்க ₹1 நீங்க வந்து யாருக்காவது பே பண்ணாலோ ரிசீவ் பண்ணாலோ கூட கண்டிப்பா என்ட்ரி போடணும்.
எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டெபிட் நோட்ஸ் கிரெடிட் நோட்ஸ் நம்ம என்ட்ரி முடிச்சாச்சு. கிளியரா? அது புரியுதா உங்களுக்கு? ஸோ இது முக்கியமான என்ட்ரி. இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் ரிப்ளை பண்றேன். சரியா? ஸோ இது பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலா ஒரு சம்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் நான் அனுப்புகிறேம்மா. ஸோ அதான் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரீ டைமில் போட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் கிளாஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த ஐடியாஸுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபர் ஆவீங்க. சரிங்களா? அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய சம்ஸும் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் அனுப்புகிறேன். சரியா? ஸோ பாருங்க. ஸோ இந்த கிளாஸ் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூமா.